நம்ம ஒரு குட்டியா நேப் எடுக்கிற டைம்ல கூட இந்த ரெசிபிய செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல போட்டுறலாங்க. நாளைக்கு கெஸ்ட் வராங்கன்னா, வீட்ல இருக்க யாருக்கும் தெரியாம இந்த ரெசிபிய செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல போட்டுருங்க. ஸோ தட் வந்த உடனே சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். என்னன்னு கேட்குறீங்களா? சாக்லேட் மில்க் தான். டக்குன்னு எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மில்க் பாட் எடுத்துக்கோங்க. 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கரெக்ட்டா இருக்கும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டு லம்ப்ஸ் இல்லாம இந்த மாரி ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. கூடவே பிஞ்ச் ஆஃப் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆஃப் சாக்லேட் ஆட் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆற வரைக்கும் பால வந்து லைட்டா வார்ம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. ஸோ சாக்லேட் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லைட்டா ஒரு கரண்டிய வச்சு இந்த மாரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வந்து சங்க்ஸா இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயி பாலோட மிக்ஸ் ஆயிருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு 4, 5 ஹார்ஸாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா, நல்லா சில்லுன்னு ஆயிடுங்க. இப்போ சூப்பரா சாக்லேட் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபிய வச்சு நீங்க சாக்லேட் மில்க் ஷேக்கும் பண்ணலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா அடிச்சு இந்த மில்க்கோட ஆட் பண்ணீங்கன்னா, சாக்லேட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த சம்மர இந்த சாக்லேட் மில்க் செஞ்சு எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க.